வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் தோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூறுகிறேன். அதாவது இத்தனை நாட்களாக நான் வீடியோ அனுப்புவது எல்லாமே வெளியிடத்திலிருந்து தான் அனுப்பி இருந்தேன். இன்று என்னுடைய அலுவலகத்தில் இருந்து அனுப்புகிறேன். இது என்னுடைய அலுவலகம், நன்றாக பார்க்குங்கள் வீடியோவில். இது என்னுடைய அலுவலகம். அதாவது சோழி டேபிள் போட்டு பார்க்க முடியாது, கீழே உட்காந்து தான் பார்க்க வேண்டும். அதுதான் விதிமுறைகள். ஒரு நாகரிகமாக டேபிள் போடுகிறார். ஆனால் நான் டேபிள் போடவில்லை. டேபிள் போட வேண்டிய நிலைமை வந்தால் போடலாம், இல்லை என்ன இல்லை. நான் வருபவர்களில் கீழே உட்கார்ந்து தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வருகின்ற 1ஆம் தேதி 1/7/2025 அன்று ஆணி திருமஞ்சள் என்ற ஒரு விசேஷமான நாட்கள் வருகிறது. அந்த நாளில் பெண்கள் அவரவர்கள் கோயில்களுக்கு சென்று குலதெய்வத்துக்கு சென்று வணங்கி உங்களுடைய பலனை அறிந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அதேபோல் பெண்கள், திருமணமான பெண்கள் தயவு செய்து குலதெய்வத்தை நன்றாக கும்பிடுங்கள். உங்களுக்கு 2 குலதெய்வம், நன்றாக கேளுங்கள். ஆண்களுக்கு 1 குலதெய்வம், பெண்களுக்கு 2 குலதெய்வம். திருமணமான பெண்களுக்கு 2 குலதெய்வம். பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிட வேண்டும், புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிட வேண்டும். 2ஐயும் கும்பிட்டால்தான் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆகவே மக்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராமேஸ்வரம் சென்று வந்தாலும் பலனில்லை, காசிக்கு சென்று வந்தாலும் பலனில்லை, திருச்செந்தூர் சென்று வந்தாலும் பலனில்லை, பழனி சென்று வந்தாலும் பலனில்லை, மருதமலை சென்று வந்தால் பலனில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கும் அன்பர்களே, நன்றாக கேளுங்கள். குலதெய்வத்தை நீங்கள் வணங்கினால் மட்டும்தான் 100க்கு 100 கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதை 100க்கு 100 ஆணித்தரமாக சொல்கிறேன். நன்றாக கேளுங்கள். நான் இந்த 108 சோழி மூலமாக குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் எவ்வாறு உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது, எங்கு குலதெய்வம் இருக்குது என்று ஆணித்தரமாக ஆராய்ந்து வைத்திருக்கிறேன். அவரவர்கள் நீங்கள் சந்தித்தால் 108 சோழியை 12 12 எடுத்து போட்டு குலதெய்வம் எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது, யார் மூலியமா தெரியும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுவேன். குலதெய்வத்தை நீங்கள் கும்பிடாமல் நாம் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் விரயங்கள் ஆகிக்கொண்டுதான் இருக்கும், மருத்துவ செலவாகிக்கொண்டுதான் இருக்கும். ஒரு இடம் வாங்கிறது, குழந்தைகள் படிப்பு, எல்லா விஷயத்துக்குமே மனிதனாக பிறந்தவர்கள் அனைத்துக்கும், மாநிலமாக பிறந்தவர்கள் அனைவர்களுக்குமே அவரவர்கள் குலதெய்வத்தை முறையாக வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை நாம் வழங்கினால்தான் நாம் அனைத்து கோயிலுக்கும் சென்று வந்தது அர்த்தம் கிடைக்கும். நாம் கடவுள் வழிவகுக்கவில்லை என்று சொல்லவில்லை. கடவுள், எல்லா கடவுளும் நமக்கு வழிவகுப்பார்கள். ஆனால் குலதெய்வத்துக்கு சென்று வந்தீங்களாத்தான் அந்த காசிக்கு போன புண்ணியமும் கிடைக்கும், ராமேஸ்வரம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும். முனியப்பெண் பல இடத்துல முனியப்பனுக்கும் கருப்பணசாமி, மாரியாகி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் பொங்கல் வைத்து கிடா வைத்து வச்சிருப்பாங்க. புண்ணியம் எல்லாமே குலதெய்வத்துக்கு நீங்கள் பணிவடை செய்தால்தான் அவருடைய புண்ணியம் கிடைக்கும். யார் ஒருவர் குலதெய்வத்தை முறையாக கும்பிடுகிறார்களோ அவர் 100க்கு 100 கடவுளுடைய அனுகிரகத்தை பெற முடியும். நீங்கள் குலதெய்வத்தை நன்றாக கும்பிடுங்கள், குலதெய்வத்தை வணங்கி செய்யுங்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் நன்றாக என்னுடைய ஆறுமுகம் என்னை சந்தியுங்கள். நான் அதுக்கு உண்டான வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்து தருகிறேன். அதுக்குண்டான ஆதாரம் என்னிடத்தில் உள்ளது. ஒரு 3 வாரம் அல்லது 5 வாரம் அல்லது 6 வாரம் நீங்கள் நான் சொல்வதை வீட்டில் செய்திருக்கிறார். உங்கள் குலதெய்வம் கனவுளில் வரும். கனவுளில் அல்லது யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் இடத்தை நன்றாக தெரியும். வருகின்ற 1/7/2025 ஆணி திருமஞ்சள் மறந்து விடாதீர்கள். அன்று நீங்கள் நன்றாக குலதெய்வத்தை கும்பிடுங்கள். அனைவருக்கும் நன்றாக திருமணமாக ஆண்கள் பெண்கள் அனைவரும் திருமணத்திற்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஆறுமுகத்தை சந்தியுங்கள். ஆறுமுகம் சோழி போட்டு நன்றாக பார்த்து உங்களுக்கு பலனை சொல்லுவார். இல்லை போன் மூலியமாக கேளுங்கள். என்னுடைய அலுவலகம் மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் அங்கே வரலாம், பலனை அறிந்து கொள்ளலாம். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு
தொடர்பு கொள்ளும். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.